अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे श्रीमतातन्तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சம் 17வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரஹ்லாத சரித்திரம். அந்த இடத்துல ஹிரண்யகசிபு 2வது தடவை இந்த பிரஹ்லாத ஆழ்வானை விட்டு பாடசாலைக்கு அனுப்பிச்சு கொடுக்குறார். அதாவது சர்ப்பத்தின் கையில் கடிக்க வச்சார், யானை கையில் மிதிக்க வச்சார். என்ன பண்ணாலும் அந்த பிரஹ்லாத ஆழ்வானுக்கு ஒரு சின்ன துன்பம் கூட ஏற்படவில்லை. அப்படின்னு பார்க்குற போது ஹிரண்யகசிபுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் புரோஹிதர்கள் எல்லாம் வந்து பார்கவனுடைய பிள்ளைகளான இந்த ரிஷிகளெல்லாம் வந்து சொல்கிறா, இந்த பிள்ளையை நம் கூட அனுப்பிச்சுவி, நாங்களெல்லாம் இந்த பிள்ளைய மாற்றி கொடுக்குறோம், அதாவது அவன் உன்னையே போத்துற மாதிரி ஆக்கி கொடுக்குறோம். அப்படியும் இந்த பிள்ளை இருந்தல்ல அப்படின்னா அப்புறம் அவனால ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவே சரின்னு அனுப்பிச்சு கொடுக்குறான் இந்த ஹிரண்யகசிபு. அந்த மாதிரி குருகுலத்துக்கு வந்த பிரஹ்லாத ஆழ்வான் என்ன பண்ணாருன்ற சரித்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்த பிரஹ்லாத ஆழ்வான் ஆச்சாரியர்கள் அந்த குருக்கள் எல்லாம் இருக்கிறச்சே அவர்கள் என்ன பாட்டம் சொல்கிறாரோ அந்த குழந்தைகள் கூட உட்காந்து தானும் அந்த விஷயங்களெல்லாம் கேட்டுப்பார். அந்த குருவானவர் கொஞ்சம் வேலையாக வெளியில் போனார் அப்படின்னா தான் எழுந்து நின்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி உபதேசம் பண்ணுற இடத்துல ரொம்ப ஆச்சரியமான உபதேசம் நேற்றுக்கு அதை பார்த்தோம். அதாவது இந்த உடம்பு அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு உடம்பு ஒரே ஒரு தன்மையோட கூடி இருக்கிறது, அதாவது பிறப்புன்னு இருக்கிறது, அது மேலே வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கிறது, தேய்தல் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அதே மாதிரி நிறைய இந்த ஜரை மூப்புன்றது ஒன்று அடையிறது, எத்தனை வியாதிகள் வருது, இதெல்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற உடம்பு இல்லை கர்ப்பவாசாதி எத்தனை துக்கங்கள் உண்டோ எல்லா துக்கங்களையும் பட்டுட்டு தான் இருப்பார் இந்த ஜீவாத்மா அப்படின்ற வரைக்கும் நேற்று பார்த்தோம். அது மேலே இருக்கிற விஷயத்தை தான் அனுபவிக்க பிராப்தம். கர்ப்பவாசாதி யாவத்து புனர்ஜன்மோபபாதனம் சமஸ்தாவஸ்தகம் தாவது துக்கமேவாவகம்யதாம். எத்தனை அவஸ்தைகளோ அந்த எத்தனை அவஸ்தைகளோ கர்ப்பவாசாதி எத்தனை அவஸ்தைகளோ எல்லாமே துன்பத்தை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத காட்டுறார். கர்ப்பவாசாதி யாவத்து புனர்ஜன்மோபபாதனம் சமஸ்தாவஸ்தகம் தாவது துக்கமேவாகமிதாம். க்ஷுத்ருஷ்ணோபசமனம் தத்வத் சீதாத்யுபசமம் சுகம் மன்யதே பாலபுத்தித்வாத் துக்கமேவஹி யத் புனः தத் புனः அப்படின்னு இந்த பசி இருக்கிறது அதை ஆத்துறதுக்குன்னு எத்தனையோ காரியங்கள் பார்க்குறான். அதே மாதிரி இந்த சீத்தம் இருக்கிறது அதை போக்கணுன்றான், இந்த வெப்பம் இருக்கிறது அதை போக்கணுன்றான். இந்த மாதிரி இந்த துக்கங்களெல்லாம் போக்குறது தான் இவனுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் சுகம்னு வேற நினச்சிக்கிறானே, அதெல்லாம் துக்கமாகவே இருக்கிறது. மன்யத்தே பாலபுத்தித்வாத்து துக்கமேவாகி யத்புனः. அதெல்லாம் தான் பாலபுத்தி ஒரு சின்ன பிள்ளைத்தனத்தால் இதெல்லாம் சுகம். நான் இப்போது வெப்பமாக இருக்கிறது ஃபேன் போட்டு உட்காருன்னா அது சின்ன பிள்ளைத்தனமாக இது சுகம்னு நினச்சிக்கிறது. உடம்புக்கு வேண்டியதை பண்ணிக்கட்டும், அது வேண்டான்றதில்ல. ஆனால் அந்த இடத்துல இதுதான் சுகம், இதுதான் வேணும்னு உட்காந்துடுறானே, அதுதான் பிள்ளைத்தனமாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறான். அத்தியந்த ஸ்திமிதாங்கானாம் வியாயாமேன சுகைஷினாம் பிராந்தி ஜானா விரதாட்சானாம் துக்கமேவ சுகாயத்தே. இது அதே போல் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறான். ரொம்ப அற்புதமான உதாரணம். என்னன்னா, ஒருத்தன் கொஞ்சம் ஸ்தூலக்காயனாக இருக்கிறான், கொஞ்சம் பருவனாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு உடனே என்ன சொல்கிறா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, எடை குறையுங்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த எடை குறைக்கிறதுக்கு எத்தனை எக்ஸசைஸோ, இவன் ஜிம்மில் போகிறான், ஏதோ ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறான், வேறு எதனோ அது இது ஏதோ பண்ணுறான், அந்த வியாயாமங்கள் எல்லாம் பண்ணுறான். இந்த வியாயாமங்கள் பண்ணுறச்சே ரொம்ப சுகமாக பண்ணுறான். ஆஹா என்னென்ன இருக்குதுன்னு நான் பண்ணுவான். கர்மமே பண்ணணுமேன்னே வச்சுட்டே பண்ணுவான்.
ஆனால் அதை பண்ணி தான் தீருவோம். ஏன் பண்ணணும்னா சுகம், இதில் தான் சுகம். உடம்பு கஷ்டப்பட்டுன்னு இருக்கு, அது சுகம் படலை, உடம்பு கஷ்டம் தான் படுறது. ஓடுறச்ச கஷ்டப்படுறது, குதிக்கிறச்ச கஷ்டப்படுறது, வெயிட்டு தூக்கிறச்ச கஷ்டப்படுறது. ஆனால் இந்த கஷ்டம் பட்டாதால் எடை குறையும். அப்போ தான் நான் சுகமாக இருக்கலான்ற விதத்தில் துக்கத்தையே சுகம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான் இவன். அதை சொல்கிறது இங்கே வியாயாமம் பண்ணுற மாதிரி இதை சொல்கிற. அத்தியந்த ஸ்திமிதாங்கானாம் வியாயாமேன சுகைஷினாம் பிராந்தி ஜானாவிரதாட்சானாம் துக்கமேவ சுகாயத்து. அவர்களெல்லாம் ஒரு பிராந்தி என்னென்னா, நான் இப்போ கஷ்டம் பண்ணிருக்கேன்னு சொல்கிறது இல்லை, அவளுக்கு அந்த பிராந்தி தர்சனம் என்ன பண்ணி வைக்கிறதுனா, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சுகம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அத்தனை கஷ்டப்பட்டு வேர்த்து அந்த அந்த வியாயாமங்களை பண்ணுறது சுகம்னு நினச்சிக்கிறான். அதே மாதிரி தான் கொசரீரம் அசேஷானாம் சார் கல் இருக்கு. क्वशरीरम अशेषाणां श्लेष्मादीनां महाचयः क्वकान्ति शोभा சௌந்தர்ய ரமணீயாதயோ குணாக அப்படின்னு அதை கேட்குறா. இந்த சரீரத்தில் இவன் இத்தனை ஆசை வைக்கிறானே, ஏதோ ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப இளமையோட கூடியிருக்கிறது அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆசை வைக்கிறானே. இந்த சரீரம்ன்றது எத்தனை, இது சரீரம்ன்றது எங்கே, இவன் ஆசை வச்சிருக்கிற சௌந்தர்யாதிகள் எங்கே அப்படின்றான். இந்த சரீரமானது ஸ்லேஷ்மாதீனாம் மகாஜயா. எத்தனை இந்த ஸ்லேஷ்மம் அப்படின்னா கோழை சொல்கிறதோ, அந்த கோழை உள்ளே இருக்கிறது. அதாவது ஆயுர்வேதத்தில் பார்க்குறச்சு இந்த உடம்பை எப்படி பார்க்குறா, 3 தோஷங்களோட கூடினது, கபம் பித்தம் வாத்தம் அப்படின்னு 3 தோஷங்களுடைய சேர்க்கை தான் இந்த உடம்புன்னு தான் பார்க்குறாங்க. அவள் அந்த 3 தோஷங்களோட கூடியிருக்கிற அந்த உடம்பு என்ன, எங்கே இந்த தோஷங்களோட கூடியிருந்து பார்க்கணுமா, அல்லது இந்த சௌந்தர்யம் இருக்கிறது, காந்தி இருக்கிறது, இந்த சோபை இருக்கிறது, என்ன அழகாக இருக்கிறதுன்னு இப்படி பார்க்கணுமா உடம்பு. மேலே ஒரு தோல்ன்ற ஒரு மூடி இருக்கவே தான் இதெல்லாம் நமக்கு தோன்றதை ஒழிய, இந்த தோல்ன்றதை மட்டும் திறந்து பாருங்க. ஆழ்வார் சொல்கிறார், அதாவது இவன் இந்த புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறிய மாட்டீர் அப்படின்னு காட்டுற அற்புதமாக பாசுறோம். இதெல்லாம் எப்படி இருக்கிறதுனா, புறம் சுவர் ஓட்டை மாடம், உள்ளே பார்த்தா எங்கே ஒழுகுறதுன்னு தெரியல, உள்ளே பெயர் தான் வெளியில் பெயர் தான் மழைன்னு தெரியாத அளவுக்கு ஓட்டை மாடமாக இருக்கிறது. ஆனால் வெளியில் மட்டும் பூசி இருக்கிறத பார்த்தா புது வீடாட்டம் இருக்கிறது. புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறிய மாட்டீர், அறம் சுவராகினா அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து புல்கவ கிழக்கின்னீரேன்னு ஆழ்வார் பாசுரம். பெருமாளுக்கு, அதாவது இந்த வாழ்க்கை இருக்கிறச்சேவே, புத்தி இருக்கிறச்சேவே அரங்கனார் காட்செய்யாது. அறம் சுவராகி நின்று அரங்கனார் தர்ம மூர்த்தியாகவே இருக்கிற அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறானே, அவனுக்கு ஆட்செய்யாதே, அவனுக்கு கைங்கரியம் பண்ணாதே. புறம் சுவர் கோலம் செய்து, இந்த புறம் சுவர் இந்த உடம்புக்கு தான் ஆழ்வார் அந்த பேர் வைக்கிறார். புறம் சுவர் வெளியில் பார்க்குறதுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கிறது, ரொம்ப நன்னா தோலெல்லாம் மூடி நன்னா இருக்கிறது. இந்த புறம் சுவருக்கு கோலம் செய்கிறான். அதாவது கண்ணுக்கு ஏதோ இட்டுக்கணுன்றா, இந்த உதடுக்கு ஏதோ பூசிக்கணுன்றா, முகத்துக்கு ஏதோ பூசிக்கணுன்றா, எதோ பண்ணுறான், எல்லாம் இது பண்ணுறான். என்ன புறம் சுவர் கோலம் செய்கிறது. இதெல்லாம் பண்ணி கடைசியில் என்ன ஆகுதுன்னா புல்கவ கிடக்கின்னீரேன்ற ஆழ்வார். அதாவது இந்த பிராணம் போன இடத்துக்கு அப்புறம் இந்த சரீரம் அப்படியே விட்டா புல்லெல்லாம் அந்த பட்சியெல்லாம் வந்து பார்க்குமா, மாம்சத்தை சாப்பிடலாமான்னு கொத்தி பார்க்குமா, நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்ற இடத்துல அது புல் கவ்வ கிடக்கி நீர். அது அந்த வியாக்கியத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இந்த புல் வருமா, இந்த பட்சி வருமா, மாம்சம் சாப்பிட்லான்ற ஆசையோடு வருமா, அது அப்படி கொத்தி பார்த்துட்டு யோசனை பண்ணுமா, அதாவது அது மோப்பம் பிடிச்சு பார்க்குமா. இது ஜீவன் அதாவது இந்த உயிர் இருக்கிற காலத்தில் இவன் ஒரு தடவையான ரங்கா அப்படின்னு ஒரு பேர் சொன்னானா, பெருமாள் கைங்கரியம் பண்ணானா அப்படின்னு பார்க்குமா. அது பண்ணலையா, அடைச்சி இந்த மாம்சம் எனக்கு வேணும்னு அது கிளம்பி போடுறதான். ஒரு பறவைக்கு கூட உதவாத ஒரு மாம்சத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள்னு கேட்குறாரு ஆழ்வார். பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணுறதை விட்டுட்டு பறவைக்கு கூட உதவாத ஒரு மாம்சத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இங்கே. क्वशरीरम अशेषाणां श्लेष्मादीनां महाचयः क्व कांतिशोभा सौंदर्य मणि रमणीयादयो गुणाः. இதெல்லாம் எங்கே, அது எங்கே சரீரம்னா எப்படி இருக்கும்னா, மாம்சாஸ்ருக் பூய விண்மூத்திர ஸ்நாயு மஜ்ஜாஸ்தி சம்ஹதோ தேகே சேத் பிரீதிமான் மூடோ பவிதா நரகேப்யசோ. இது ரொம்ப நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பிரமாணம், ஃபேவரட் அப்படின்னால அந்த மாதிரியான பிரமாணம். எத்தனை இடங்கள்ல இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டுப்பாரு தெரியுமா. மாம்ச அஸ்ருக் பூய விண்மூத்திர ஸ்நாயு மஜ்ஜாஸ்தி சம்ஹதோ. சம்ஹதி இதனுடைய செயற்கை என்னெல்லாம் சேர்ந்துருக்கு சுவாமி. இந்த உடம்பு இவ்வளோ நல்லா இருக்கிறதே, உள்ள என்ன இருக்கிறதுனா தெரிஞ்ச விஷயங்கள் தான். மாம்சம் இருக்குது, ரத்தம் இருக்குது, அது மேலே மலம் இருக்கிறது, மூத்திரம் இருக்கிறது, ஸ்நாயு இந்த எலும்புகளெல்லாம் இருக்கிறது, மஜ்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசில்ஸ் அப்படின்ற அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கிற போன் மேரோ அந்த அந்த ரசம் இருக்கிறது, அந்த அந்த தமிழில் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் இதுதான் அந்த ஸ்நாயு மஜ்ஜை அப்படின்னா இதுதான் சொல்கிறேன். அந்த மசில்ஸு அதுக்குள்ளே இருக்கிற
அதாவது போனு அதுக்குள்ளே இருக்கிற மேரோ அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாள். இத்தனை அழுக்கு இதெல்லாம் எதானோ பார்த்தா நமக்கு எதானோ உள்ளே போகுமா? பார்த்தாலே இல்லை, நினச்சாலே ஒன்றும் உள்ளே போகாது, சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிறது. ஆனால் உடம்புக்குள்ளே அவ்வளோதான் இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த தேகத்தில் யாரானோ பிரீத்தி உண்டாக்கிண்டா தேகே சேத் பிரீத்திமான் மூடா பவிதான் நரகேப்பியசம். அப்பேற்பட்ட வந்து இந்த நரக்கத்தில் சுற்றிகிட்டே இருப்பான். இந்த உடம்புலையா நம்ம ஆசை கொள்வது முடியாது. இந்த ஆத்மாவில்னா நம்ம அதை எம்பெருமான இடத்துல தான் நாம் ஆசை கொள்ளணும். அப்போ இந்த உடம்புல ஆசை கொண்டால் நம்ம அப்போ அந்த நரக்கத்தில் விழணுமே ஒழியா வேறு ஒன்றும் முடியாது, பண்ண முடியாது. அக்னே சீத்தேன தோயஸ்ய த்ரிஷா பக்தஸ்ய சக்ஷுதா கிரியதே சுககர்த்திருவம் தத்விலோமஸ்ய சேதரை. இன்னொரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன். இத்தனை நல்லா சொல்லிட்டு இருக்கிறது யாரு? சின்ன பிள்ளை பிரகலாதாள். நமக்கெல்லாம் இத்தனை வயசானாலும் தெரியல, ஆனால் அந்த சின்ன பிள்ளை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் அவர் சொல்கிறார். பிரகலாதாள் சொல்கிறார், இந்த லோகத்தில் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் சுககரமாக இருக்கிறதுன்னு தேட முடியாதுன்ற. ஒரே விஷயம் எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்குறதுன்னு தேட முடியாது. இன்னும் என்னவா இருக்கும்னா அவர்களுக்கு சுகம் துக்கம்னு மாறிண்டே இருக்கும். ஒரே விஷயம் சில பேருக்கு சுகமாக இருக்கும், சில பேருக்கு துக்கமாக இருக்கும். சந்தனம் எல்லாருக்கும் சுகம் தானே கொடுக்கறது சுவாமின்னா? இல்லை, குளிர் இருக்கிறவாளுக்கு சீத்தம் இருக்கிறவாளுக்கு சந்தனம் துக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேற இந்த வெயில் துக்கத்தை தானே கொடுக்கறது சுவாமின்னா? இல்லை, சில பேருக்கு அதுதான் சுகத்தை கொடுக்கும். சுவாமி அடிக்கடி சொல்லுவார், வேற வேற மனுஷர்களுக்குன்னு தேடி போக வேண்டாம், ஒரே மனுஷனுக்கு வேற காலங்களில் எப்படி இருக்குன்னா, பத்ரிகாசிரம யாத்திரை போனால் தெரியும். பத்ரிகாசிரம யாத்திரை போனால் பத்ரிகாசிரமத்தில் இப்போ மே ஜூன் டைமில் போனாலே நம்ம இங்கெல்லாம் உட்காந்து வெயில்னு நம்ம தவிச்சுட்டு இருப்போம். அதே நாளில் நம்ம பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டோம்னா நடுங்கும், குளிர் நடுங்கும், 2 சால்வை வேணும் 4 போர்வை வேணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் போத்து உட்காந்துருக்கோம் பத்ரிகாசிரமத்தில். ஆனால் அந்த பத்ரிகாசிரமத்தில் எல்லாம் முடிச்சுட்டு யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் வரோம் அப்படின்னா ஒரு அளவு தாண்டின உடனேயே முதல்ல ஒரு சால்வை களையும், அதுக்கப்புறம் இன்னொரு சால்வை கழிந்தது. இந்த பிரம்மோத்சவம் நடக்கிறச்சே ஒரு போர்வையாக களையிறாள். அந்த மாதிரி ஒரு போர்வையாக கழிஞ்சுட்டே வருவோம். ஸ்வெட்டர் எடுப்போம். இன்னும் கேட்டால் நம்ம ஊருக்கு வந்து சேர்றச்சே சட்டையும் கழித்து உட்காந்துருவோம். முடியலை சுவாமி அப்படின்னு கேட்டார். இதே వ్యక్తి தானே அங்கே இருக்கிறச்சே 4 ரக்கு வேணும்னா, 4 கம்பளம் வேணும்னா, அந்த 4 கம்பளம் கொடுக்குற, இங்கேயும் போத்து உட்கார வேண்டியதானே, நீ தானே கேட்டாங்க, நீயே இங்கே போத்து உட்கார வேண்டியதானேன்னா பைத்தியக்காரன் போகும். அதெல்லாம் முடியாது. நானே கேட்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு அப்படி வேணும், இந்த இடத்துக்கு வேற மாதிரி வேணுன்ற. அப்போ ஒரே விஷயம் அங்கே சுகமாக இருந்து, கம்பளின்றது அங்கே சுகமாக இருந்து இங்கே துக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயமும் காட்டுறார். அதாவது இந்த அக்னின்றது இருக்கிறது, நெருப்பு, அது சுடுறது, எல்லாரும் துக்கம் நினைக்கிறாளா? இல்லை, தலைக்க போனோம்னா அதுதான் வேணும், சுகம் அதுதான். அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில் இப்போ பத்ரிகாசிரமம் போனோம்னா அந்த நெருப்பு முன்னாடி உட்காந்தா ஆஹா நன்னா இருக்குது அப்படின்னுவோம். இப்போ அதுதான் சுகம் காட்டுறது. அங்கே போய் குளித்திய ஜலம்னா வேண்டான்னுவோம், இங்கே வந்தால் குளித்திய ஜலம் வேணுன்னுவோம். இப்போ இந்த ஜலத்துலையோ நெருப்புலையோ சூரியன்லேயோ சந்திரன்லேயோ சந்தனத்துலேயோ வேறு எதுலேயுமே சுக துக்கங்கள் கிடையாது. இன்னும் எங்கே இருக்குன்னா மனுஷனிடத்துல அவன் அனுபவிக்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த வஸ்துக்களில் சுக துக்கம் தேட முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு காலத்தில் ஒன்று சுகமாக இருக்கும், இன்னொரு காலத்தில் இன்னொன்று துக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே விஷயம் மாறி மாறி தன்னுடைய சுக துக்கங்களை காட்டுறதே இதையா நம்பி நாம் உட்கார்றது முடியாதுன்ற அதை காட்டுறானுங்க. கரோதி ஹே தைத்திய சுதா யாவன் மாத்திரம் பரிகிரகம் தாவன் மாத்திரம் ச ஏவாசிய துக்கம் சேத்தாசி யச்சதி. நம்ம எத்தனை அளவுக்கு அதை கொள்கிறோமோ, இந்த வஸ்துக்களை போக்கியம்னு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். யாவத குருதே ஜந்து சம்பந்தான் மனச பிரியானு தாவந்தோச நிகன்யந்தே ஹிருதயே சோகசங்கவா. இவன் எத்தனை இதை மனசுக்கு ரொம்ப கிட்டக்கே எடுத்துக்கிறானோ அத்தனை துக்கம் ஜாஸ்தி கொடுக்குன்ற. பின்ன துக்கமே இல்லாமல் நம்ம சுக்கமாக வாழ்கிறதுக்கு என்ன சுவாமி வழினா? விரக்தி, பற்றற்று இருக்கிறது, எல்லாத்துலேயும் பற்றற்று இருக்கிறது. இதுவா சுகமாக சரி இருந்துட்டு போகட்டும், இதுவா துக்கமாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா அங்கே தான் சுகம் இருக்கே ஒழிய இதை பிடிச்சுண்டு எனக்கு சுகம் வேணும் துக்கம் வேணும்னா அது மாறவே மாறாது, துக்கம் தான் மிஞ்சும் அப்படின்னு காட்டுறார். யத் கிரகே தன்மனசி எத்திர தத்ராவதிஷ்டதா நாசதாகோபகரணம் தஸ்ய தத்ரைவ திஷ்டதி. இன்னொன்று ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இதோட ரிலேட் பண்ணலாம். அதாவது வீட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், பொருள்கள் எல்லாம் இருக்கும். அந்த பொருள்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறச்ச மட்டும்தான் அதனுடைய நினைவு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? அது முடியாது.
இங்கே கோவிலில் உட்காந்துருக்கச்சவும் இந்த உபன்யாசத்தில் உட்காந்துருக்கச்சவும் ஐயோ அந்த டிவி போட்டு ஆஃப் பண்ணா இது அது எதோ பண்ணுறதா, இந்த இந்த வஸ்து அங்கே வச்சுருந்தேன் அது அங்கே தான் இருக்கா, இந்த வேறு ஏதோ வச்சுருந்தேன்னா பீரோவில் வச்சுருந்தேன் யாரும் வந்து எடுத்துன்னு போயிட்டாளா, இதுலேயே ஓடுமே ஒழிய இந்த விஷயம்ன்றது விட்டு போகாது. அதாவது அது 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 கண்ணுக்கு தெரியணுன்றது அவசியம் இல்லை. அது அந்த இடத்துல இல்லாத போனாலும் எந்த கிரக தன் மனசி அது வீட்டில் நம்ம சுற்றி எதெல்லாம் நம்ம விஷயங்கள்னு வச்சுக்கிறோமோ அதெல்லாம் வெளியில் மட்டும் வாழ்கிறதுன்னு நினச்சிக்காதீங்கோ, மனசில் வாழ்கிறது அது எல்லாமேன்றது. அது எல்லாமே மனசில் வாழ்றது. அந்த வெளியில் இத்தனை வஸ்துக்களெல்லாம் வச்சுட்டு இருக்கேன், எத்தனையோ என் மனசில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வஸ்துக்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சோ என்ன போச்சோ அப்படின்னு இந்த மாதிரி யோசனை வந்துட்டு இருக்குமே ஒழிய ஒழுங்கா சரி இது வஸ்து தானே, வெளியில் இருக்கிறது இருந்தால் இருக்கும் இல்லைன்னா இல்லை, இதெல்லாம் மனசு ஒத்துக்காது. ஆனபடியால் இது ஆபத்தான விஷயம் அப்படின்னு காட்டுறா. நாசதாகோபகரணம் தச தத்திரைவ திஷ்டதி அப்படின்னு அது நாசம் தாகம் என்ன அடையிறதோ அப்படின்னு பயப்பட்டு உட்காண்டிருப்பான். ஜன்மன்யத்திர மகத் துக்கம் பிரியமானச சாப்பி தத்து யாத்தனாசு யமஸ்யோக்ரம் கர்ப்பசங்கிரமணேஷு சா. ஒரு இடத்துலையும் துக்கம் எப்படி மாறிண்டே வரும் அப்படின்றத காட்டுறார். ஜன்மா பெறச்சே அந்த ஜன்மா எடுக்கிறச்சே அங்கே அவனுக்கு பெரிய துக்கம். அதாவது ஒரு குழந்தை தாய் கர்ப்பத்தினும் வெளியில் வருதுன்றச்சேவே எத்தனை கஷ்டப்பட்டு வரும். நாம எல்லாம் என்ன சொல்லுவோம், தாய் எத்தனை கஷ்டப்பட்டா, அவளுக்கு எத்தனை ஒரு வலியை சகிச்சான்னா. தாய் சகிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த குழந்தை அந்த கர்ப்பத்தினும் வெளியில் வரச்சா அது எத்தனை கஷ்டம் சகிச்சிருக்கும் அது நமக்கு தெரியுமா? அது தெரியவே தெரியாது. அதை சொல்கிற ஜன்மன்யத்திர மகத் துக்கம் மிரியமானசு சாப்பி தத்து. மரணத்தை அடையிறச்சும் அதே தான்றா. ஒருத்தருத்தனுக்கும் பிராணம் போகிற தருவாயத்தில் உடம்பு அப்படி பிழிஞ்சு எடுத்துடுமா, அந்த பெருசாக ஒரு வலி உண்டாகும். அதனாலேயே யாருக்கும் அந்த கடைசி நிமிஷத்தில் பேச வராது. ஏன்னா அந்த வலியால் ஒன்றுமே தெரியாது. கண்ணு இருட்டு போயிடும், காது கேட்காது, இந்த மாதிரி போயிடும். அந்த பிராணம் போகிற தருவாயத்தில் அதே வலியை அனுபவிக்கிறான். யாத்தனாசு யமஸ்யோக்ரம் கர்ப்பசங்கிரமணேஷான்னு. சரி இந்த சரீரத்தை விடுறச்சே அந்த வலி அனுபவிக்கிறானே, வெளியில் போகிறதுக்கு அப்புறம் சுகமாக இருக்கலாமா? ஃப்ரம் பேன் டு ஃபயர் அப்படின்ற ஆங்கிலத்தில். இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறச்சு அந்த வலி கடைசியில் எங்கே போய் விழுறான்னா யமசதனத்தில் போய் விழுறான். அவன் தஹா பச்சான்னு அவனை எண்ணெயில் போட்டு வாட்டுறது என்ன, அவனை சொல்கிறாள். ஆழ்வார் சொல்கிறார், செம்பினால் என்ன பாவையை பாவினி தழுவென தழுவ மொழிவதற்கஞ்சி ಒಂದು ನಡಿಯಡ ಎಣಿಂದೆ ನಿಮಿಷಾನತೊಳೆಂದ அப்படின்னு அங்கே போட்டு எத்தனை விதமான தண்டனைகளோ அதெல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அது சரி அந்த அந்த நரகத்தையும் முடிச்சுட்டு எப்படியோ ஒரு வழி தப்பிச்சு இந்த பக்கம் வந்துள்ளா அப்படின்னு திரும்பி இந்த கர்ப்ப சங்கிரமணம் தான் வேற ஒரு கர்ப்பத்தில் வந்து சேர்ந்தால் திரும்பவும் அதே தான் சுற்றி சுற்றி வருது. அந்த கர்ப்பத்தில் கையாட்ட முடியாது, காலாட்ட முடியாது, மூச்சு எடுக்க முடியாது, அதே இருட்டு தான். திரும்பவும் வெளியில் வந்தால் அதே தான் அந்த சுத்து அப்படியே நடக்கிறது அப்படின்னு காட்டுறான். இந்த மாதிரி அதாவது இந்த துக்கம் தான் நடக்கிறது அப்படின்னு அது மேலே சொல்கிறார். கர்ப்பேஷு சுகலேஷோபி பவத்பிர் அனுமீயத்தே யதி தத் கத்தியதாமேவம் சர்வம் துக்கமயம் ஜெகத். சரி ஒரு வேளை கர்ப்பத்தில் இருக்கிற நாள்லையான சுகமாக இருக்கேன்னு சொல்கிறியா, துக்கம் தான் இங்கே மீஞ்சும். ஏன்னா இப்போ தான் சொன்னோமே, அதாவது கையாட்ட முடியாது, காலாட்ட முடியாது, என்ன பார்க்குறேன்னு தெரியாது, என்ன கேட்குறேன்னு தெரியாது, ஒருமே ஒரு இடத்துல கையை காலை முதுண்டு அதாவது அப்படி இந்த கையை காலை ஆட்ட முடியாமல் அப்படி உட்காண்டிருக்க வேண்டியது. இந்த கஷ்டங்கள்லாம் படுறதோ இல்லையோ, அதாவது எனக்கு இஷ்டத்தை நான் சாப்பிட முடியாது, தாயார் என்ன கொடுக்குறாளோ அதுதான் சாப்பிடணும், அதுவும் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, இருந்தால் உடம்பெல்லாம் எரியும். இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டுண்டு அங்கே உட்காண்டிருக்க வேண்டியது. அதெல்லாம் சொல்கிறது அங்கே இருக்கிற பாகவத்தில் சொல்கிறார், அங்கே இருக்கிற கிருமிகளெல்லாம் வந்து கடிக்குமா. இங்கே எப்படி கொசு கடிக்குமா அந்த மாதிரி வயிற்றில் உடம்புல இருக்கிற கிருமிகளெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் வந்து கடிக்குமா. அதெல்லாம் தாங்கிட்டு தான் உட்காந்துருக்கும் அந்த கர்ப்பம் அங்கே. அப்போ என்ன பாடுபடுறது, அதை சொல்லிக்கிறதுக்கும் அதை இங்கேனா கொசு ஓட்டலாம், அங்கே என்ன பண்ண முடியாது. ஐயோ பாவம் அதை அப்படி கஷ்டப்படுறது அதெல்லாம் காட்டுறான். அதெல்லாம் ஏதோ சுகம்னு நினச்சா சுகம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத துக்கம், அதையும் நம்ம கடந்து தான் போகணுன்ற. ததேவம் அதிதுக்கானாம் ஆஸ்பதேத்திர பவரணவே பவதான் கத்ததே சத்தியம் விஷ்ணுரேகா பராயணா. இப்போ இத்தனை பெரிய துக்கம், ஒன்றுக்கு மேலே ஒன்று, இந்த துக்கம் கழிஞ்சா அந்த துக்கம், அது காட்டிலும் இது பெருசு, இது காட்டிலும் அது பெருசுன்னு போட்டி போட்டுட்டு இந்த துக்கங்களெல்லாம் நம்ம நலியறதே என்ன தான் வழி. இதெல்லாம் கழிக்கிறதுக்கு என்ன தான் வழின்னா விஷ்ணுரேகா பராயணா, அந்த எம்பெருமான் ஒருத்தனே வழி. அவனை தவிர நமக்கு போக்கடியாக கிடையாது, அவன் திருவடி தான் கத்தின்றார் பிரகலாதாழ்வார். மாஜானீத வயம்பாலா தேஹி தேகேஷு சாஸ்வதா ஜரா யௌவன ஜன்மாத்யா தர்மா தேகச நாத்மனா. நாம் எல்லாம் இந்த அதாவது அந்த தைத்தியர்கள் பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துன்னு சொல்கிறானே, அது சொல்கிறார், இந்த தைத்தியர்கள் நாம் எல்லாம் சின்ன பிராயத்தோடு இருக்கோம், பாலகர்கள் சின்ன பிராயத்தோடு இருக்கோம், நம்ம சாஸ்வதமாக இப்படியே இருந்துடுறோம்னு நினச்சிக்காதீங்கோ.
நாம் யோசனை பண்ணி பார்க்கறதுக்குள்ளே யௌவனம்னு வந்து சேர்ந்துடும். அது யோசனை பண்ணி பார்க்கறதுக்குள்ள ஜரை மூப்புன்னு வந்து சேர்ந்துடும். அதுக்குள்ள மரணம் வந்து சேர்ந்துடும். மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்து இன்னுமின் நீர் அப்படின்னு அந்த அதாவது மின்னின் நிலையில் மண்ணுரேக்காகள் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அதாவது இந்த மின்னலான வந்தால் எத்தனை நேரம் நிற்கும்? அது வந்தது இப்போ எல்லாரும் ஃபோட்டோ பிடிக்கணும் போகிறா, கேமரா இப்படி பிடிக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடும். அந்த ஒரு க்ஷணத்தில் காணாமல் போயிடும். ஆழ்வார் சொல்கிறார், அதான ஒரு க்ஷணத்தை நின்னதுன்னு நம்ம சொல்லலாம். வாழ்க்கை எப்போ முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே போயிடும், முடிஞ்சிடும். பிரசித்தமான ஒரு சரித்திரம். ராமானுஜர் இங்கே பக்கத்தில் மதுராந்தகம் அப்படின்ற இடத்துல தான் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றார். தன்னுடைய ஆச்சாரம்னா பெரிய நம்பிகள் இடத்துல. அது பெரிய நம்பிகளுக்கு ஆள வந்தார், நியமிச்சு விட்டார். அவர் கிளம்பி வர்றார் இந்த பக்கத்துக்கு. இந்த பக்கத்தில் பெருமாளுடைய நியமனத்தை பெற்றுட்டார். தேவ பெருமாள் 6 வார்த்தை அருளி செய்து பூர்ணாச்சாரியன் சமாஸ்ரீ அப்படின்னு பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும்னார். இவர் கிளம்பி போயிட்டார். இவர் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறார், அவர் காஞ்சியை நோக்கி வர்றார். 2 பேரும் சந்திச்சிருது நடுவில் மதுராந்தகத்தில். அந்த இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறார். எம்பெருமானார் விழுந்து சேவிக்கிறார். ராமானுஜர் இளையாழ்வார்னு பேர். அப்போ இன்னும் ராமானுஜர்னு பேர், அதாவது யத்திராஜர்னு பேர் வரல. இன்னும் சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணலை. சின்ன பிராயம், கிரகஸ்தராகவே இருந்தார். இளையாழ்வார்னு திருநாமம். அந்த இளையாழ்வார் போய் சேவிக்கிறார் பெரிய நம்பிகளை. சேவிச்ச உடனே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னு பெருமாளுடைய ஆணையாக இருக்கிறதுனா அவர் சொல்கிறார், ஆச்சரியமே, ஆள வந்தாலும் அப்படி தான் நியமிச்சிருந்தார் எனக்கு. ஆட்சி பண்ணுவோம், போகலாம். அப்படி காஞ்சிக்கு போகலாமா அப்படின்னா, காஞ்சிக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு இங்கே ஆகணும். சரி, ஸ்ரீரங்கத்துக்கு போகலாமா? ஸ்ரீரங்கமும் வேண்டாம், காஞ்சியும் வேண்டாம், எனக்கு இங்கே மதுராந்தகத்திலேயே பஞ்சசம்ஸ்காரம் வேணும். பிடிவாதம் பிடிச்சார் எம்பெருமானார். ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறார், எம்பெருமானார் சொல்கிறது, மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு ஆழ்வார் பாடி வச்சிருக்கார். மின்னலான ஒரு க்ஷணம் நிற்கும்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த அளவுக்கு இந்த உயிர் எப்போ போகும்னு தெரியாது. ஆனபடியால் இங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு இதுக்கு முன்னாடி பட்டிருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்குள்ளே ஆளவந்தார சேவிக்கணும் போகிறதுக்குள்ளே அவர் பரமதிச்சிருந்தார். அவர் சொல்கிறார், இங்கேனா போகிறதுக்குள்ளே ஆளவந்தார சேவிக்கணும் தான் போனோம், ஆனால் அதுக்குள்ளே பரமபதிச்சிருந்தார். எப்போ பிராணம் போகும் தெரியாது. அதுக்குள்ளே இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளே பிராணம் போயிட்டால் நான் எங்கே போகணும்? அதனால் இங்கேயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னு பெற்றார் அப்படின்னு சரித்திரம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு அன்பிரடிக்டபிலிட்டின்றார். அந்த மாதிரி ஒன்றும் இன்னது இப்படி தான் நடக்கும் யாராலும் சொல்லவே முடியாது. நாளைக்கு நாம் தெம்ப எழுந்து உட்காடுறோம், எல்லாரும் சௌக்கியமாக சொல்லிட்டு போடுவோம், நாளைக்கு வர்றோம், நீங்கள் கோவிலுக்கு வர்றோம், கைங்கரம் பண்ணுறோம். எத்தனை பேர் பாண்ட் பேப்பரில் கேரண்டி போட்டு கொடுக்க முடியும்? இந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. இருக்குன்ற நம்பிக்கைன்னு வேணால் சொல்லலாமே இல்லையா, கட்டாமல் வரையும் யாராலும் சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. ஆனபடியால் தைத்தியர்களே, இந்த காலத்தை வீணாக்காதீங்கன்றார். டோன்ட் வேஸ்ட் டைம்ன்றார். இல்லையே நான் வேஸ்ட் பண்ணலையே, நான் ஒழுங்காக உட்காந்து நான் லௌகிகத்தில் எத்தனை படிக்கணுமா இல்லை படிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு போகிறதெல்லாம் போயிட்டு இருக்கேன்னா அதுதான் டைம் வேஸ்ட்டுன்றார். பின்ன என்ன பண்ணணும்? பெருமாளை தியானம் பண்ணணுன்றார். அதை சொல்கிறாருங்க, ததேவம் அதிதுக்கானாம் ஆஸ்பதவத், அதாவது மாஜானித்த வயம்பாலா தேகி தேகேஷு சாஸ்வதா ஜராயௌவன ஜன்மாத்யா தர்மா தேகசதாத்மனா. நான் மட்டும் சாஸ்வதமாக இங்கே இருக்கேன்னு நினச்சிக்காதீங்கன்றார். மகாபாரதத்தில் ஆச்சரியமான ஒரு கட்டம், யக்ஷ பிரஷ்னன்னு வருது. அந்த யக்ஷன் யமதர்மராஜன் தான் யக்ஷரனுடைய ரூபத்தில் ஒரு கொக்கு வடிவத்தில் அங்கே மேலே மரத்துக்கு மேலே உட்காந்து இந்த பாண்டவர்கள் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறான். முதல்ல 4 பாண்டவர்கள் வந்த தீர்த்தம் சாப்பிடணுன்னு வர்றச்சே அந்த கேள்வி கேட்கவே அவன் ஒரு கொக்கு தானே அப்படி மதிக்கவே இல்லை. ஆனால் மூர்ச்சித்து கடந்துட்டான். தர்மபுத்திரன் வரார், யுதிஷ்டிரன். தர்மபுத்திரன் வந்து அந்த தீர்த்தம் பருகணும் பார்க்குறச்சு இவெல்லாம் இப்படி மூர்ச்சித்து கிடக்கிறா, என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்குள்ளே யக்ஷன் கேட்குறான், நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொன்னால் தான் தீர்த்தம் சாப்பிடலாம், இது என்னுடைய இனம்னா. சரி கேளுன்னா தர்மராஜன் வரிசையாக அடுக்கினார் கேள்விகளை. ரொம்ப ஆச்சரியமாக பதில் சொல்கிறார். அந்த இடத்துல சொல்கிற ஒரு கேள்வி, ஒரு பதில், இந்த லோகத்தில் எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறாரு. எது ஆச்சரியம் அப்படின்னா, இந்த உடம்புல 9 வாசல்கள் இருக்கிறது, நவத்வாரபுரி அப்படின்னு இந்த உடம்புக்கு பேர். இந்த 9 வாசல்கள், கண்ணு திறந்திருக்கு, மூக்கு திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, காது திறந்திருக்கு, மலஜலம் கழிக்கிற துவாரங்கள் திறந்திருக்கு. இந்த மாதிரி 9 துவாரங்கள் ஓப்பனாக திறந்திருந்தும் பிராணன்ற ஒரு பட்சி பறந்து போகலையே. வீட்டில் பட்சியை வச்சுருந்தா, ஒரு பறவையை வச்சுருந்தா, கிளியை வச்சுருந்தா, அது வாசல் திறந்து வச்சுருந்தா, அது உள்ள கிளி இருக்கிறது ஆச்சரியமா, பறந்து போனது ஆச்சரியமா? பறந்து போன ஆச்சரியம் இல்லை, அதுதான் வேணும்னு கிளம்பி போய்டுறது. கூடு நம்ம மூடி வச்சிருக்கவே அதுக்குள்ளே உட்காந்துருக்கு, திறந்துவிட்டு அது பறந்து போகலைன்னு தான் ஆச்சரியம். அந்த மாதிரி சொல்கிறேன், இந்த 9 வாசல் திறந்திருக்கே, ஒன்றத்துலேயும் இவன் தப்பிக்கவே இல்லையே, அதுதான் ஆச்சரியம்ன்ற. அது மேலே சொல்கிற ஒரு வார்த்தை, இதை காட்டில் எது ஆச்சரியம்? இதுவே ஆச்சரியம் ஒத்துக்கிறேன், இதை காட்டில் எது ஆச்சரியம்னா அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறேன் தர்மபுத்திரன். யாரானும் போயிட்டா, உயிர் போயிட்டா
அவனை தூக்கின்னு போகிறதுக்கு 4 பேர் வேணுமோ இல்லையோ, அந்த 4 பேர் யோசனை பண்ணுவாளா, இப்போ இந்த மனுஷனை இந்த உடம்பை எடுத்து போன்றிருக்கேன், இதுக்கு எனக்கு இத்தனை சம்பளம் கிடைக்கும், அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னு யோசனை பண்ணுவானா. அதுதான் ஆச்சரிய தரம்ன்றார். ஏன் என்னக்கா, ஒரு உடம்பு போகிறச்சவே நானும் இதே மாதிரி தான் என்னைக்கான இந்த உடம்பை விட்டு போக வேண்டியதுன்னு யோசனை பண்ண வேண்டியவன். இல்லை நான் மாத்திரம் சாஸ்வதமாக இருக்கிறேன், இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி சம்பாதிப்பேன்னு யோசிப்பான்னா அது வேற யாரும் இல்லை, இந்த உடம்பை தூக்கிட்டு இருக்கிறவனே அப்படி யோசனை பண்ணுவான்னா வேற என்ன ஆச்சரியத்தை பார்க்க முடியும். அப்போ அதை சொல்கிறார், அதே விஷயத்த சொல்கிறார். எல்லாரும் சாஸ்வதம் நாம் இதுலேயே இருக்கோன்னு நம்புறா. அந்த நம்பிக்கை வைக்காதீங்க. நாம் இதில் சாஸ்வதமாக இல்லை, என்னைக்கு கிளம்புறோம் எப்போ கிளம்புறோம் தெரியாது. ஆனபடியாலே இருக்கிற காலத்தில் நம்ம வேண்டியதை சம்பாதிச்சிடணுன்ற. பாலோகம் தாவதிச்சாத்தோ யதிஷ்யே ஸ்ரேயசே யுவாகம் வார்த்தகே பிராப்தே கரிஷ்யாமி ஆத்மனோஹிதம். இன்னொரு விதத்துலையும் நினச்சிக்காதீங்கன்ற. என்னதுன்னா, நான் இப்போது சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், நான் இப்போ விளையாட்டி காலத்தை கழிச்சுட்றேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு யௌவனம் வந்தவாறே, எனக்கு ஒரு அந்த இளமை அந்த யௌவனம் வந்தவாறு அந்த தாருண்யம் வந்த உடனே நான் வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா இப்போ கழிச்ச காலம் திரும்பி வராது. அந்த யௌவனம் வந்தால் மட்டும் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, எனக்கு இன்னும் யௌவனம், நான் வேண்டியதெல்லாம் அனுபவிக்கணும், விஷய சுகங்கள்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு மூப்பு வந்தப்போ இதை பார்க்குறேன் அப்படின்னு விட்டுடுவேன். அந்த மூப்பு வரச்சே உனக்கு இந்திரியங்கள் எல்லாம் ஈடுபடலை. நான் கண் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், நான் கண் பார்க்கல. காது கேட்கணும்னு ஆசைப்படுறேன், காது கேட்கல. இங்கன்னா நடந்து போகணும்னு பார்க்குறேன், முட்டி வலிக்கிறது, கால் வலிக்கிறது, அது வலிக்கிறது, இது வலிக்கிறதுன்னு கடைசியில் ஒன்றுமே பண்ணாத வாழ்க்கையெல்லாம் கழிச்சிடுவோம். அதான் காட்டுறாரு இங்கே. பாலோகம் தாவர் இச்சாத்தோ யதிஷ்யே ஸ்ரேயசே யுவாகம் வார்த்தகே பிராப்தே கரிஷ்யாமி ஆத்மனோஹிதம் விருத்தோகம் மம காரியாணி சமஸ்தானி கோச்சரே கிங்கரிஷ்யாமி மந்தாத்மா சமர்த்தேன நயத்கிருதம். ஐயோ, நான் இளமையிலே இதெல்லாம் பண்ணலையே, அன்னைக்கு தலையில் கை வச்சுக்க போகிறேன், அதுக்கு இப்போவே நீ எம்பெருமான தியானிக்கலாமோ இல்லையோ, சின்ன பிராயத்திலே எம்பெருமான தியானிச்சுடேன் காட்டுறார் பிரகலாத ஆழ்வார். இதே தான் நேத்திக்கு, அதாவது மொத்தமாகவே நேத்திக்கு ஆரம்பித்து இது வரைக்குமே அந்த வார்த்தக்கியம் வரைக்கும் மரணம் வரைக்கும் படுத்துகிற பாடுன்றத அவ்வளோ ஆச்சரியமாக வர்ணிச்சிருக்கார். இதெல்லாமே மனசில் கொண்டு தான் ஆழ்வார் சொன்ன வார்த்தை, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். அந்த மாலிருஞ்சோலையை வந்து சேவிங்கோ. எப்போ சேவிக்கணும்னா இளமை மாறுறதுக்கு முன்னாடி வந்து சேவிச்சுடுங்க. பத்ரிகாசிரமம் எல்லாம் எப்படி சேவிக்கணும்னா இளமை மாறுறதுக்கு முன்னாடி வந்து சேவிச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவிக்கணும்னாலும் உடம்பு ஒத்துழைக்காது, உடம்பு இல்லை, அதாவது அந்த சேவைகள் எல்லாம் விட்டு போயிடும். அந்த அந்த இளமை இருக்கிறச்சேவே புத்தி நன்னா உங்களுடைய வசத்தில் இருக்கிறச்சேவே பெருமாளை தியானம் பண்ணிடுங்கோ, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிடுங்கோ அப்படின்னு காட்டுறார். வராக பெருமாளும் இந்த வராக புராணத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற ஒரு விஷயம், ஸ்திதே மனசே சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்றார். யாரொருவன் தன்னுடைய இளமையில் தன்னுடைய புத்தி உடம்பு எல்லாம் தன்னுடைய வசத்தில் இருக்கிறச்சேவே என்னை வந்து சரணாகதி பண்ணுறானோ, அதுக்கப்புறம் வார்த்தக்கியத்தில், அதாவது மூப்பு அடைஞ்சிருக்கிற காலத்தில், அந்த முதுமையில் அவன் தன்னுடைய வசத்தில் இல்லாமல், அந்த உடம்பு தன்னுடைய வசத்தில் இல்லாமல் மற்றவர்களுடைய வசத்தில் இருக்கிற காலத்துலேயும், கல்லாட்டம் கட்டையாட்டம் படுத்துட்டு இருக்கிற காலத்துலையும் நான் அவனை நினைவுச்சுண்டு அவனை பரமபதத்துக்கு அழிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. எல்லா இடத்துலையும் சமானமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், சின்ன பிராயத்திலேயே வந்துடுங்கோ, பெருமாளை சேவிச்சிருங்கோ அப்படின்றத அவ்வளோ விடாமல் சொல்லியிருக்கார். ஏவம் துராசையா க்ஷிப்த மானசா புருஷசதா ஸ்ரேயசோபிமுகம் யாதி ந கதாச்சித் பிபாசிதா பால்யே கிரீடனகாசக்தாக யௌவனே விஷயோன்முகாக அஜ்ஞான் நயந்த்யசக்தியாச்ச வார்த்தகம் சமுபஸ்திதம். இதுவும் ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். பால்யே கிரீடனகாசக்தாக அப்படின்னு, சின்ன பிராயத்தில் விளையாட்டுலேயே மனசு போய்டுறது, யௌவனத்தில் விஷயங்கள்லேயே மனசு போய்டுறது, வார்த்தக்கியம் வந்தது அப்படின்னா அஜ்ஞானம் சிந்தை, விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா அப்படின்னு காட்டுறபடிக்கு இவனுக்கு அது வேறு துன்பங்கள் மேலே துன்பங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த துன்பம், இதுக்கு அடுத்து அந்த துன்பம், இந்த யோசனை அந்த யோசனை, இப்படி நடந்து கொடுத்த யோசனை அப்படி நடந்து கொடுத்த யோசனை, இதுலேயே மனசு போகுமே ஒழியா பெருமாள் பக்கத்தில் யாரும் வரதில்லையே. தஸ்மாத் பால்ய விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா பால்ய யௌவன விருத்தாத்யைஹி தேகபாவை ரசயுதா. அந்த உடம்புல இந்த பால்யம், அதாவது சின்ன பிள்ளைத்தனம், அது மேலே யௌவனம், அது மேலே வார்த்தக்கியம் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் காத்திருக்காத சின்ன பிராயத்திலேயே எம்பெருமான சேவிச்சிடணும். அதை சொல்கிற. தஸ்மாது பால்ய விவேகாத்மா, நல்ல விவேகம் படைத்தவன்
பால்யத்திலேயே யதேத ஸ்ரேயசேசதா, அந்த ஸ்ரேயஸான ஒரு விஷயத்துக்கு பிரயத்னம் பண்ணணும், எம்பெருமானை சேவிக்கணும். ததேதத்வோ மயாக்கியாத்தம் எதி ஜானீத நாண்டதம் ததஸ்மத் பிரீத்தையே விஷ்ணு ஸ்மரியதாம் பந்த முக்திதா. நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு நான் பொய் அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ. நான் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை. அந்த விஷயம் இப்படி இருக்கிறபடியால நண்பர்களே எல்லாரும், அந்த சின்ன பிள்ளைகளை உட்காந்துட்டு பிரகலாதான் சொல்கிற நண்பர்களே எல்லாரும் இப்போ உட்காந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, பெருமாள் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்ற. பிரயாச ஸ்மரணேகோஸ்ய ஸ்மிருதோயச்சதி சோபனம் பாபக்ஷயச்ச பவதி ஸ்மரதான் தமஹர்நிஷம். அந்த எம்பெருமானை ஸ்மரணம் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமான காரியம் சுவாமி. ஐயோ அவ்வளோ கஷ்டமான காரியத்தை பண்ணுன்ற, அது பண்ணலாமா? நான் அதனால் கல்லை தூக்குற மாதிரியா மலையை தூக்குற மாதிரியா? உட்கார்ந்த இடத்துல பெருமாள் தியானம் பண்ணுறதுக்காக நமக்கு கஷ்டம். ஆழ்வார் சொல்கிறார், நாவா இலுண்டே நமோ நாரணாவின் நோவாதுரைக்கும் உரையுண்டே அப்படின்னு ஒரு பாசுரம். அதாவது நமோ நாராயணாயா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. அதை கொண்டு நீ ஜபம் பண்ணு, நீ உட்காந்து அந்த எம்பெருமானை ஸ்துதி பண்ணு அப்படின்னு காட்டுறது சாஸ்திரம். அந்த மாதிரி இந்த சாஸ்திரம் எல்லாம் காட்டினாலும் இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த மந்திரங்கள் எல்லாம் கொள்ளவே மாட்டானா, அதெல்லாம் ஜபம் பண்ணவே மாட்டான். என்ன பண்ணுவான்னா வீணை வேற ஏதோ கதையெல்லாம் பேசுவான். அவனை பற்றி குறை, இவனை பற்றி குறை, எல்லா பற்றி குறை சொல்லிட்டு இருப்பான். அவனை வெய்யறது, இவனை வெய்யறது, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிறது, இதுலேயே வாழ்க்கை கழிச்சிடுவான். ஆழ்வார் சொல்கிறார், நமோ நாராயணாயான்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு விட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே, இதுவா வாழ்க்கை? உடனே ஒருத்தர் கேட்டாரா, அள்ளீர் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லணுன்றீரே, அது சொல்கிறதுக்கு எத்தனை கஷ்டம் தெரியுமா? ஏன் கேட்கா, நான் வாய் திறந்து அதை வார்த்தை சொல்ல வேண்டி இருக்கிறதுண்ணா. ஆழ்வார் கேட்டேன், நாக்கு நீ என்ன வேற எங்கேனா வாடகை கொள்ளணுமா என்ன? நாக்கு உன் வாயில் தானே இருக்குது, நான் வாயில் உண்டு. வேற ஒருத்தர் நாக்கை நான் கஷ்டம் பிடிச்சின்னு வந்து நான் சொல்லணும்னா ஆமாம் நான் ஒத்துக்கிறேன். உன் வாயிலே இருக்குது நாக்கு, வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம். சரி, என் நாக்கேனோ என் வாயில் இருக்கிறது, மந்திரத்தை எங்கே தேடுறதுன்னா அவ்வளோ அழகாக வேதம் எல்லாம் பறை சாத்திருக்கிறது. எத்தனை பெரியவர்கள்லாம் பறை சாத்திருக்கா. இந்த நமோ நாராயணன்னு ஓபாதுரைக்கும் உரை உண்டு, அதுவும் அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது. இதெல்லாம் சொன்ன உடனே ஒருத்தன் சொன்னான், சுவாமி எனக்கு இதெல்லாம் இருக்குது, நாக்கும் என் வாயில் இருக்கிறது, மந்திரமும் கைவசமாக இருக்கிறது, சொல்கிறதுக்கு டைம் போகாது சுவாமி. ஏன் எனக்கா கார்த்தால எழுந்த உடனே படுக்கை தலையிலேயே நான் குளிச்சனோ விட்டனோ ஓட வேண்டி இருக்கிறது வேலை பார்க்கறதுக்கு. சரி ராத்திரி வந்தாலும் நான் பார்க்கலாமான்னா வந்த அந்த அந்த களைப்பில் போய் தூங்கினா போகிறோன்னு இருக்கிறது. இதுக்குள்ளே நடுவில் என்னப்பா பண்ணேன் கொஞ்சம் ஏன்னா பார்த்தியான்னா, இல்லை அவர்கிட்ட வம்பு பேச வேண்டி இருக்கிறது, இவர்கிட்ட வம்பு பேச வேண்டி இருக்கிறது, கடைசியில் வாழ்க்கை மூர்த்தி இப்படியே போகிறது. டைம் யார் கொடுத்தா? சத்தியமா இப்போ டைம் யார் கொடுத்தான்னா அதுதான் சொல்கிறா மூவா கதிக்கண் அந்த அந்த பாசுரத்தை சொல்கிறச்சே, இவனுக்கு அந்த பொழுது கூட இருக்கிறது. வாழ்க்கை இத்தனை பெரிய வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கார் பெருமாள், ஒரு நிமிஷம் அந்த பெருமானை தியானம் பண்ண மாட்டேன்றானே, என்ன அநியாயம் இது அப்படின்றாலே. அதை இங்கே காட்டுறார். ஆனபடியால் அந்த மாதிரியெல்லாம் வீணாக தள்ளாத பெருமாளை தியானம் பண்ணுங்கோ, சின்ன பிராயத்திலே தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. இது மேலுண்டான விஷயங்கள் எல்லாம் நாளை இதனை அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாயம்.